புதுச்சேரியில் தனித்து போட்டி என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 3 தொகுதிகளில் நாங்கள் நாமினேஷன் செய்திருந்தோம். ஏன் 3 தொகுதிகளில் நாமினேஷன் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றால், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நிமிடம் வரையில் கூட்டணி உறுதிப்படவில்லை. திமுக காங்கிரசுக்கு இடையே கிட்டத்தட்ட 7 நாட்கள் 8 நாட்கள் இடைவிடாமல் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் எண்ணிக்கையே முடிவாகவில்லை. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடிந்துவிடும் என்பதனால் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம். உசுடு தொகுதியிலும் நெட்டப்பாக்கம் தொகுதியிலும் தனி தொகுதிகள் இந்த 2லும் எமது கட்சியின் முன்னணி தோழர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதேபோல உழவர்கரை பொது தொகுதி கடந்த ஆண்டு எங்களுக்கு காங்கிரஸ் அந்த தொகுதியைத்தான் ஒதுக்கியது. தனி தொகுதியை நாங்கள் கேட்டோம். இல்லை உழவர்கரையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று போன முறை காங்கிரஸ் எங்களுக்கு அந்த தொகுதியை தந்தது. ஆகவே இந்த முறையும் 6000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கிய தொகுதி என்பதனால் இந்த முறையும் அந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும் என்று 3 தொகுதிகளை எழுதி கொடுத்திருந்தோம். கடைசியாக வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 தொகுதிதான் என்ற அறிவிப்பு வெளியானது. ஆனால் அந்த 1 தொகுதியிலும் காங்கிரஸ் சார்பிலே வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள், தனி தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் திரும்பப் பெறுவதற்கு தயாராக இல்லை. அது இன்னும் இழுபறியாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் தனித்து சுயேட்சையாக போட்டியிட்டால் அல்லது காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டால் கூட்டணியில் என்ன பொருள் இருக்கிறது, என்ன அர்த்தம் இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் அந்த 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். திமுக தரப்பில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தகவல், வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் இருக்கிறது, எனவே பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பொறுத்திருக்கிறோம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.